நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அரசியலமைப்பு பார்த்துட்ருக்குறோம். அதில் மாநில அரசு பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம நேற்று சபாநாயகர், கீழவை, மாநில சட்டமன்றம் அந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மேலவை. ஓகேவா? சட்டமன்ற மேலவை அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா எம்எல்ஏ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற மேலவைனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. 1986 கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் என்னாச்சு, அது விலக்கி கொள்ளப்பட்டது, கலைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போது இந்த சட்ட மேலவை இதை என்ன சொல்கிறாங்க ஹிந்தியில் அப்படின்னா விதான் பரிஷத். ஓகேவா? அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலவை அப்படின்னா விதான் பரிஷத். இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது நம்ம இந்தியாவில். இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. மொத்தம் 28 இருக்கா? 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? அதில் இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம 6. அது நேற்று நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. அப்படி தானே? கீழே பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த 6 மாநிலங்களில். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு, இப்போ இல்லை. அடுத்து ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர். என்ன பண்ணுறாங்க? எப்பயுமே மேலவைனாலே மறைமுக தேர்தல் தான் அங்கே நடக்கும். அதன் மூலியமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நியமனம் பண்ணி தான் அந்த இதில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும். எப்பயுமே அது நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை கலைந்தாலுமே நம்பிக்கையில் தீர்மானம் மூலியமாக இல்லை ஒரு எமர்ஜென்சி மூலியமாக. ஆனால் சட்ட மேலவை எப்போயுமே என்ன ஆகாதான், கலைக்க முடியாது. அது இங்கே தமிழ்நாட்டினாலும் ஸ்டேட்னாலும் சரி இல்லை சென்ட்ரல்னாலும் சரி அதை கலைக்க முடியாது மேலவையை. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள். ஆனால் எம்எல்ஏக்கு எத்தனை? வெறும் 5 ஆண்டுகள். அதன் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 2 ஆண்டிற்கும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார். எப்பயும் தான் இதில் 3இல் 1 என்ன பண்ணுறாங்க? உறுப்பினர்கள் ஓய்வு பெறுறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை. இதே தான் நம்ம ராஜ்யசபா பார்க்கும்போதும் பார்த்துருந்தோம். ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். என்னவாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கு 30 வயது நிரம்பணவனாக இருக்கணும். இதனாலும் சரி, ஸ்டேட்னாலும் சரி, சென்ட்ரல்னாலும் சரி 30 வயசு இருக்கணும் மேலவைக்கு. தெளிவான மனநிலை அவருக்கு இருக்கணும். எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்காரர்னால் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்தால் மட்டுமே அந்த மாநிலத்தினுடைய மேலவையில் உறுப்பினராக அவரை நியமிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கும். சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எங்கேருந்து எடுக்கிறாங்க? உள்ளாட்சி பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா? அதில் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 12இல் 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி, டிகிரி முடிச்சு இந்த மாதிரி இதில் இருப்பாங்க தெரியுமா? ஸோ பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த 12இல் 1 பங்கு உறுப்பினர்கள் எடுக்கிறாங்க. அடுத்து அதே 12இல் 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதாவது டிகிரி முடித்து பிஎட் முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஆசிரியர்கள். அப்போ அந்த ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இந்த சட்டப்பேரவைகளே நம்ம எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அந்த எம்எல்ஏஸ் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 3இல் 1 பங்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 6இல் 1 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் ஆகியவற்றிலிருந்து அதில் சிறந்து விளங்குவாங்க தெரியுமா? அந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, ஆர்ட்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து நியமனம் பண்ணுறாங்க. அதுதான் இதுக்குரிய தேர்தல். ஓகேவா? யாரை தேர்ந்தெடுப்பா? எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறது யார்? ஆளுநர் தான். தலைவர், மேலவை தலைவர், சேர்பர்சன் சொல்கிறாங்களே, பார்த்தீங்கன்னா மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேலவை கூட்டத்தை யார் தலைமையேற்று நடத்துகிறாங்க? சேர்மன் தான். ஓகேவா? மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தலைவர் இல்லாத போது எப்பயும் போல தான், தலைவர் இல்லைனா யார் இருப்பா? துணைத் தலைவர் தான் இருப்பாங்க. அதை தான் அதில் சொல்கிறாங்க. கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169. அப்போது ஆர்டிக்கிள் 169 படி தான் 1986 கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மேலவையை வந்து நீக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆர்டிக்கிள் என்ன, 169 சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம், இது ரெண்டையும் பற்றி கூறுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு பார்த்துங்க, 2/3 மெம்பர் உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ. அப்போது இப்போ இதுக்கு முன்னாடி கலைச்சதில் அப்போ எத்தனை பேர் இது பண்ணியிருப்பாங்க, 2/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து அந்த தீர்மானத்துக்கு வந்து வாக்களிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், அந்த இதை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும். அடுத்து, நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவை உருவாக்கும் அல்லது நீக்கும். ஓகேவா? நாடாளுமன்றத்தை சொன்னோம்னா அவங்க ஒரு இதை உருவாக்குவாங்க இல்லை நீக்குவாங்க. அதுவும் இந்த ஆர்டிகல் படி தான் 169 படி.